அதே உன் உள்ளத்தை காட்டும் அம்மா, அனைவரையும் ஆதரிக்கும். என்னதான் பேசப் போகிறாள் என்று இடம்பட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். நான் ருத்ரமதேவி, காக்கத்திய வம்சத்தின் அரசியாவேன். என் தந்தை கணபதி தேவா அவர்களுக்கு அதிகார அந்தஸ்தையும் நாட்டு திறமையும் அளித்த இறைவன் ஒரு ஆண் மகனை கொடுக்கவில்லை. ஆண்களே அரசாள வேண்டும் என்ற கட்டாயத்தினால் என் பெண்மையை மறைத்து ருத்ரதேவனாக என் காக்கத்திய மக்களை காக்க என் வாழ்க்கை ஏற்படுத்தேன். ஆனால் அதுக்கு எந்நாட்டின் சிற்றரசுகளே புரிந்து கொள்ளாமல் என்னை வீழ்த்த முற்பட்டனர். நான் கேட்கிறேன், ஓர் தாய்ப்பாலை குடித்து வளரும் குழந்தைகள் அண்ணன் தம்பிகளில் ஓர் நாட்டின் அதிநீரை குடித்து வளரும் நாம் ஏன் அக்கா தங்கையாகவோ அண்ணன் தம்பியாகவோ இருக்கக்கூடாது? ராஜாவாக இருந்தபோது கொண்டாடிய மக்கள் ராணி என்று தெரிந்ததும் ஏன் தூற்றி ஏன் ஒரு பெண் நாட்டை ஆளக்கூடாதா? கேளுங்கள் பெண்களே, பெண் என்பவர் அடிமையாக வாழ பிறந்தவள் அல்ல, தைரியத்தின் மறு உருவமாவாள். உங்களுக்கு அநீதிப்படுகிறது என்று தெரிந்தால் நீ யார் மாறி கயவர்களை அழிக்க வேண்டுமே அன்றி பயந்து ஒளிந்து வீட்டில் உட்காராதீர்கள். 13ஆம் நூற்றாண்டிலே என்னால் வெற்றி வாங்கி சூட முடிந்ததெனில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் உங்களால் முடியாதா? அச்சமின்றி வெளியே பாருங்கள். அச்சம் அச்சம் இல்லை, நீ அடிமை இல்லை. நம் காலம் கூடி போச்சு. அன்னபூர்ணி